பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பன இந்த தொலைக்காட்சி வழியாக உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதில் கர்த்தர் கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறடிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய அற்புதங்கள் நடக்கட்டும் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறோம். உடைய கரம் ஒவ்வொரு குடும்பத்தை தாங்கி நடத்துவதாக, ஒவ்வொரு குடும்பத்திலும் உயர்மீழ்ச்சி அடையட்டும் என்று அப்போடைய கரத்துல தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். அற்புதம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கின்றேன். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கின்றேன். முழு உள்ளத்தோடு உம் நாமம், முழு உள்ளத்தோடு உம் நாமம் பாடி புகழுவேன், நான் பாடி புகழுவேன். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீர் அணைத்தீரே. நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீர் அணைத்தீரே. கைவிடப்பட்டு கதறினேன், கைவிடப்பட்டு கதறினேன், கர்த்தர் நீர் தேற்றினீர், கர்த்தர் நீர் தேற்றினீர். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். திருப்பிக் கொள்ளுதல் என்ற தலைப்பில் ஒரு சில வார்த்தைகளை பேசி நான் ஜெபிக்கலாம். யார் எதையெல்லாம் இழந்தார்கள், எதை இழந்ததை பெற்றுக்கொண்டார்கள் என்கிற பல 2-3 பேருடைய கருத்துக்களை சொல்லி முடிக்க போகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலும் பல போராட்டங்கள், வேதனைகள், இழப்புகள், சோர்வுகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் நாம் பல நேரம் சோர்ந்து போவது உண்டு. எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டோமே என்கிற ஒரு வேதனைக்குள்ளே நாம் தள்ளப்படுகிறோம். ஒரு விதத்தில் பார்த்தோமானால் மனிதரால் கைவிடப்படுகிற நிலைமை, இன்னொரு விதத்தில் பார்க்கும்போது எல்லாவற்றையும் இழந்த நிலைமை. இந்த வேதனை நம்மை மிகவும் நெருக்கி கொண்டிருக்கிறது. எசேக்கியாவுடைய வாழ்க்கையிலும் மரணம்தான் வாழ்க்கை என்பதை அவன் முடிவெடுத்தான். ஆனாலும் மரணத்துக்கு அவனுக்கு 1 அடி தூரத்தில் கர்த்தர் மிக பெரிதான ஒரு வெற்றியை கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மரண போராட்டங்கள் வரை சூழ்ந்து கொள்ளலாம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சேர்த்து தர போதுமானவராக இருக்கிறார். நாம் இப்போது தியானிக்க போற வேத வசனம் யோபு அதிகாரம் 42வது அதிகாரம் 2வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒரு தடைபடாது. யோபுடைய வாழ்க்கையில
பல இழப்புகள், போராட்டங்கள், சோர்வுகள், கஷ்டங்கள் வந்தது. அவனை உண்டான எல்லாவற்றையும் அவன் இழக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்தது. ஆனா அவனுக்கு தெரியும், கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியம் ஒருபோதும் தடைப்படாது என்பது அவனுக்கு தெரிந்திருந்தாலும் அவனோடு இருந்தவர்கள் மிகவும் அவனை காயப்படுத்தினார்கள், முறுமுறுத்தார்கள், நெருக்கினார்கள். ஆனா யோபு உத்தமத்திலே உறுதியா இருந்தான். எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி, அவன் இழந்து போன மேன்மை பெற்றுக்கொள்ளும்படி அவன் தன் சகோதரருக்காக ஜெபித்தான். அற்புதம் நடந்தது. ஆனாலும் யோபுடைய வாழ்க்கையில் எதை இழந்தாலும் கர்த்தர் இரட்டத்தனையா திரும்ப தருவார் என்பதை அவன் அறிந்திருந்தான். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் எவைகள் இழந்திருந்தாலும் நாம் கர்த்தருக்குள்ள உண்மையா இருப்போம் என்றால் நாம் மறுபடி பெற்றுக்கொள்வோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. யோபு 42:12 யோபின் முன்னிலைமை பார்க்கிறோம், அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயிருந்தன. யோபுடைய வாழ்க்கையில எவைகளை எல்லாம் அவன் இழந்தானோ அவைகளை எல்லாம் மறுபடி இரட்டிப்பாய் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் வாழ்க்கையில யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாவிட்டாலும் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த நன்மையை பறிப்பதற்கு காரணம் சாத்தான் எல்லாவற்றையும் இழந்தான். அதே போல நம்முடைய வாழ்க்கையில பல தருணத்துல பல வேதனைகள் இருக்கும்போது பலவிதமான போராட்டங்களோடு நம்ம வாழ்க்கையில கடந்து வருவான். யோபு எல்லாவற்றிலும் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து பயந்தவனாய் காணப்பட்டான். அது பிசாசானவனுக்கு லகுவாய் காணப்பட்டது. ஆகையால் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் இழந்தான், எல்லா மேன்மைகளையும் அவன் இழந்தான், எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்தான். ஆனா கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலே கர்த்தர் அவனை மிகவும் திரளை பெருகும்படி மறுபடியும் கர்த்தர் அவன் தலையை நிமிர பண்ணினார். 1 சாமுவேல் 30:2-4 படிக்கலாம். அதிலிருந்து ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவர் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்று கண்டார்கள். ஆவீது எல்லாவற்றிலும் புகழ்ச்சியுடையவனா காணப்பட்டான். கர்த்தரோடு பேச வேண்டிய அவன் மனிதரோடு பேசினது நிமித்தம் எல்லாம் மேன்மையும் பறி போனது. நாமும் பல நேரத்துல ஏசப்பாடு சொல்லக்கூடிய பல விஷயங்களை மனிதரோடு சொல்லுகிறது நிமித்தம் பல வேதனைகள் வருகிறது. சவுல் என்கிற ராஜா தாவீதை பல முறை கொலை செய்யும்படி வகை தேடினான். ஆனால் அந்த சவுலுக்கு பயந்தவனாக தாவீதோடு இருந்தவர்களும் பல இடங்களுக்கு ஓடி ஒழிக்கிறார்கள். அவன் யாரிடம் சொல்லக்கூடாதோ அவர்களிடம் யோனத்தானிடம் பேச சொல்லுகிறான். சவுல் இப்படி என்ன துரத்துகிறான், என்னை கொலை செய்யும்படி வகை பார்க்கிறான் என்று யோனத்தானோட சவுல் போய் சொல்லுகிறான். ஆனா சவுல் பல நேரங்களில் அவனுடைய கரத்துல தாவீது கிடைத்தாலும் பல தருணங்கள் அவன் கொலை செய்யும்படி வகை தேடினாலும் கர்த்தர் தாவீதோடு இருந்தது நிமித்தம் எல்லா சத்துருக்களின் கைக்கும் அவனை விடுதலையாக்கினார். ஆனா தாவீதுக்கு எங்கு போவதற்கு என்று வழி தெரியாதபடிக்கு பயந்தவனா எங்கு போன பாதுகாப்பு கிடைக்கும் என்கிற ஒரு எண்ணத்தோடு ஆகீஸ் என்கிற காத்தினுடைய ராஜாவினுடைய வீட்டிற்கு போய் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், எங்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் எங்களுக்கு கிடைக்கணும், நாங்கள் அடைக்கலமான இடத்துல எங்களுக்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி அந்த ராஜாவோடு போய் கேட்கிறான். அவர்கள் என்ன செய்கிறார்கள் பாருங்க, சிக்லாக் என்கிற ஒரு இடத்தை அவர்களுக்கு பாதுகாப்பாக கொடுக்கிறான். அந்த இடத்துல இவர்கள் குடியிருக்கும் போது பெலிஸ்தியரோடு சிக்லாக் என்கிற இடத்துல இருக்கிறார்கள். ஆனா பெலிஸ்தியர்கள் ஒரு இடத்திற்கு யுத்தம் பண்ணும்படி புறப்படுகிற போது ஆகீசுக்காக தாவீதோடு கூட இருந்தவர்களும் அவனோடு கூட யுத்தம் பண்ணும்படி புறப்படுகிறார்கள். ஆனா பெலிஸ்தியருக்கு இவர்கள் கூட போகிறது பிடிக்காதபடியினால் இவர்களை மறுபடி எங்கே அனுப்புகிறார்கள், சிக்லாகுக்கே அனுப்புகிறார்கள். அவர்கள் அனுப்புகையில் இவர்கள் சிக்லாகுக்கு திரும்பி வருகிற வழியில தென்புற வாசலோடு அமலேக்கியர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் எல்லா மேன்மைகளையும் எல்லாவற்றையும் கொள்ளை அடித்து கொண்டு அந்த இடத்தை சுட்டெரித்து விட்டு போய்விட்டார்கள். இவர்கள் வருகிறார்கள். பார்த்தா இவர்கள் தாங்க முடியாத ஒரு துக்கம், தாங்க முடியாத ஒரு கலக்கம், தாங்க முடியாத ஒரு போராட்டம். இந்த நிலைமையில் அவர்கள் இருக்கும்போது தாவீதை
தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் மிகவும் சத்தமிட்டு அழுகிறார்கள். தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுகிறார்கள். இந்த போராட்டம் ஏன் அவர்களுடைய வாழ்க்கையில் வருகிறது என்றால், கர்த்தரோடு பேச வேண்டிய தாவீது, கர்த்தரை நேசித்த தாவீது, கர்த்தரை ஆராதனை வீரன் என்று ஆராதித்த தாவீது, இப்படிப்பட்ட ஒரு கர்த்தருக்குள்ள உண்மை உத்தமமா இருந்த தாவீது மனுஷரை கண்டு பயந்து ஓடி ஒளிகிறது நிமித்தம், மனுஷருடைய ஆலோசனை கீழ்ப்படுகிறது நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையில எல்லாம் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நேரிட்டது. ஆனாலும் அவன் எல்லாரும் சத்தமிட்டு தங்கள் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள். மறுபடி தாவீது தன் மனதை திடப்படுத்திக் கொள்ளுகிறான். இனி ஒன்றாலும் செய்ய முடியாது, எந்த காரியமும் என் வாழ்க்கையில நடக்காது, இனி என்னை திடப்படுத்தி கொண்டால் மட்டும்தான், இதற்கு காரணம் வேறு யாரும் இல்லை, நான் தகப்பனை பிடித்தா மட்டும்தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிடித்தா மட்டும்தான் நான் இழந்து போனதை மறுபடி பெற்றுக் கொள்வேன் என்பதில் அவன் உறுதியா இருந்தான். அப்பொழுதுதான் அவனுக்குள்ள என்ன வருகிறது, நான் தேவனிடத்தில் கேட்டா என்ன, நான் கர்த்தரிடத்துல இந்த தண்டை பின் தொடரலாமா என்று கேட்டால் என்ன என்று நினைத்து அவன் என்ன செய்கிறான், கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான், கர்த்தரிடத்துல கேட்கிறான். கர்த்தர் சொல்லுகிறான், நீ போ அந்த தண்டை பிடிப்பா என்று சொல்லுகிறான். 1 சாமுவேல் 30 அதிகாரம் 17வது வசனம். அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேலே ஏறி ஓடி போன 400 வாலிபர் தவிர அவர்களில் ஒவ்வொருவரும் தப்பவில்லை. தாவீது கூட இருந்தவர்கள் எல்லோரும் கல்லறிய நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் அது கூடாம போயிட்டு அவன் கர்த்தரை நோக்கி ஜெபித்தது நிமித்தம் கர்த்தர் அதற்குரிய வல்லமையும் பலத்தையும் அதற்குரிய யுத்தசாலியாகவும் கர்த்தர் புறப்பட பண்ணுகிறார். தேவஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையில பல இழப்புகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், இருக்கிற வேலை கூட நம்ம விட்டு போயிருக்கலாம், மரணம் தான் என் வாழ்க்கையில நேரிட போகிறது என்கிற ஒரு நேரத்துக்குள்ள நீங்க கடந்து வந்திருக்கலாம். மரணத்துக்கு எனக்கு வெகு தூரம் இல்லை, ஒரு அடி தூரம் தான் இருக்கிறது என்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே கடந்து வந்திருக்கலாம். அல்லது எல்லாருமே என்னை கைவிட்டார்கள், என் வாழ்க்கையில நன்மை என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை, நான் நம்பினது எல்லாம் விருதாய் போய்விட்டது என்கிற ஒரு நிலைமைக்குள்ளே கடந்து வந்திருக்கலாம். நான் கர்த்தரை தேடி தேடி என்ன பலன் என்கிற நிலைமைக்குள்ளே கடந்து வந்திருக்கலாம். தாவீதை பார்த்தீங்கன்னா அவன் மனுஷனுடைய வாழ்க்கையில் கேட்டது நிமித்தம் அவன் பல நன்மைகளை இழக்கக்கூடியவனாய் காணப்பட்டான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா போராட்டங்களும் நீங்க வேண்டும் என்றால் யாரை பற்றி கொள்ள வேண்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில போராட்டம் வரந்தான், கஷ்டங்கள் வரந்தான், பாடுகள் வரந்தான். ஆனா கர்த்தர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல, கர்த்தர் நம்மை விட்டு விலகிற தகப்பன் அல்ல, நம்மை விட்டு கொடுக்கிற தேவனும் அல்ல. அவர் நம்மளை விட்டு கொடுக்காத தகப்பன், நம்மை விட்டு கொடுக்கிற தேவன் இல்லை. கர்த்தர் நம்மோடு இருந்தா எல்லாவற்றையும் மறுபடியும் நாம் பெற்றுக்கொள்வோம். அமலேக்கியன் அவர் தாவீதுடைய வாழ்க்கையில வந்து எல்லாவற்றையும் சூறையாடி கொண்டான். ஆனாலும் மறுபடியும் கர்த்தர் அதை திருப்பி கொள்ளும்படி, அவர்களை முறியடித்து அதை மறுபடியும் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் கிரியை செய்தார். அடுத்த வசனம் வாசிக்கலாம். அமலேக்கியர் பிடித்துக் கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தார். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்று குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். ஒரு நன்மை கூட குறையப்படாதபடி எல்லா மேன்மைகளை அவன் திருப்பி கொண்டவனாக கடந்து வந்தான். ஒரு சரட்டையாகில் அவன் விட்டு வைக்கவில்லை. தேவ ஜனங்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த தோல்விகள் இருந்தாலும், எந்த போராட்டம் இருந்தாலும், இழந்து போன திரும்ப வருமா, கிடைக்குமா என்கிற ஒரு போராட்டத்துக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தராகிய தேவன் இழந்து போனதை திரும்ப தர அவர் வல்லமையுடைய தகப்பனாக இருக்கிறார். எவைகளை எல்லாம் இழந்தோமோ மறுபடியும் அதை இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இரக்கம் காட்டுவார். எந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் நம்மை கைவிடாத தகப்பன் நமக்கு இரக்கம் செய்ய போதுமானவரா இருக்கிறார். இன்றைக்கு வாழ்க்கையை குறித்து கலங்கி கொண்டிருக்கலாம். ஐயோ பிள்ளையை நம்பினேனே, ஐயோ கணவரை நம்பினேனே, ஐயோ குடும்பத்தை நம்பினேனே, எல்லாம் என்னை விட்டு தூரம் போய் விட்டதே என்று நினைக்கலாம். ஆனா கர்த்தருடைய ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை உண்மையாய் நோக்கி கூப்பிடுவீர்கள் என்றால் நிச்சயமா உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். எவைகளை எல்லாம் இழந்த
இழந்தீர்களோ அவைகளெல்லாம் மறுபடியும் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஆனால் செய்ய வேண்டியது ஒன்றே மனிதரிடத்தில் மாத்திரம் கேட்காதபடி கர்த்தரை நம்புவோம் என்றால், கர்த்தரை விடாப்பிடியை பற்றி கொள்ளுவோம் என்றால், கர்த்தரை உறுதியை நோக்கி பார்ப்போம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில இழந்து போன ஆசீர்வாதங்களை மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில தர வல்லவராயிருக்கிறார். பெலிஸ்தியனுடைய வாழ்க்கையை பார்க்கலாம், சவுலுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். சவுல் ஒரு காலகட்டத்துக்கு அழிந்து போகும்படி கர்த்தர் கிரியை செய்தார். ஆனா தாவீதோ கர்த்தர் வர 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 விருத்தி அடைய பண்ணினார். தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அவர் ஆடு மேய்த்த தாவீதை அரசனாக கர்த்தர் மாற்றினார். ஏனென்றால் அவனுடைய ஜெபம், அவனுடைய ஆராதனை, அவனுடைய துதி அந்த இடத்துல பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்தாலும் நம்மை தப்புவிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் திரும்ப தர ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில எந்த நம்பிக்கையும் இல்லாமல் இருக்கலாம், நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம், உங்களோடு கூட இருந்தவர்கள் கூட உங்களை விட்டு பிரிந்து போயிருக்கலாம். இல்ல ஒரு கஷ்டம் வந்த உடனே, ஒரு பாடு வந்த உடனே, வேதனைகள் வந்த உடனே உங்களை விட்டு அவர்கள் தூரம் போய் அவர்களும் கூட சேர்ந்து உங்களை வேதனைப்படுத்தி இருக்கலாம். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு இழந்து போன திரும்ப தந்து, யார் யாரெல்லாம் உங்களை எதிர்த்தார்களோ, யார் யாரெல்லாம் உங்களை வெறுத்தார்களோ அவர்கள் எல்லாம் திரும்பி வரும்படி கிரியை செய்வார். தாவீதோடு கூட இருந்தவர்கள் கூட அவனை கல்லறியும்படி வகை தேடினார்கள். அவனோடு கூட இருந்தவர்கள் கூட அவனுக்கு எதிராக எழும்பும்படி வகை தேடினார்கள். மறுபடி தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார் என்று அவர்கள் வாயினாலே கர்த்தர் சொல்ல வைத்தார். அதே போல கர்த்தருடைய நம்பிக்கை உங்கள் மீது இருக்கும் என்றால், எவைகளை எல்லாம் இழந்தீர்களோ மறுபடியும் கர்த்தர் பெற்றுக்கொள்ளும்படி கிரியை செய்வார். யோபுடைய வாழ்க்கையில எல்லா சாத்தானால் எல்லா நன்மைகளையும் பறித்து கொண்டு போனா கர்த்தர் மறுபடியும் கொடுத்தார். இங்கு பார்த்தீங்கன்னா மனிதரால் எல்லா நன்மைகளையும் சூறையாடி அமலேக்கியர் என்கிற பொல்லாத சாத்தான், பெலிஸ்தி என்கிற பொல்லாத சாத்தான், அவனோடு கூட இருந்தவர்கள் எல்லாவற்றையும் பறித்து கொண்டு போனார்கள். ஆனா கர்த்தர் மறுபடியும் திரும்ப கொடுத்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில பல நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனே விட்டு இடைவிடாதபடி அவரை நோக்கி கிடைக்கிற நேரத்தில் எல்லாம் அவரை நோக்கி ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஐயோ, என் பிள்ளை என்னை விட்டு தூரம் போய்விட்டது, என்னுடைய குடும்பம் என்னை விட்டு தூரம் போய்விட்டது, என்னுடைய சூழ்நிலைகள் இப்படிப்பட்டதாய் மாறிவிட்டது, என் குடும்பத்தில் நினைத்திராத வேளையில மரணம் நடந்து விட்டது, என் குடும்பத்தில் நினைத்திருக்காத வேளையில இப்படிப்பட்ட இழப்புகள் வந்து விட்டது, இதனால் எனக்கு என்ன பலன்? நான் கர்த்தரை தேடி 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 எனக்கு என்ன பலன் கிடைத்தது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் மாறாதவராயிருக்கிறார். அவர் என்று ஒருபோதும் மாறாதவராயிருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே எதுவும் நம்மை அசைக்க முடியாதபடிக்கு அவர் அற்புதமாய் நம்மை நடத்த போதுமானவராயிருக்கிறார். தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தையானது அது ஜீவன் உள்ளதா இருக்கிறது, அது இருபுறம் கருக்குள்ள பட்டயமுடையதா இருக்கிறது. அந்த பட்டயமாகிய வசனத்தை நீங்கள் ஜபிக்கும் போது கர்த்தாவே ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்க்கையில் இழந்து போனதை மறுபடியும் பெற்றுக்கொள்வதற்கு அது உதவுமே என்று சொல்லி அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நீங்கள் ஜபிப்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தோல்விகளையும் அவர் ஜெயமாக நடத்தி தர போதுமானவராக இருக்கிறார். யோபு இழந்து போனது எல்லாவற்றையும் பற்றி கொண்டான். ஏனென்றால் அவன் தன் உதடுகளினால் கர்த்தருக்கு பாவம் செய்யவில்லை, முறுமுறுக்கவில்லை. போராட்டங்கள் வந்தது, பாடிகள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது. மனைவி கூட தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லி மனைவி கூட சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனா அவன் உத்தமத்திலே உறுதியா இருந்தான். அவனுடைய எல்லாவற்றையும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் மறுபடி கொடுத்தார். தாவீதை பார்த்தீங்கன்னா அவன் மனுஷனை நம்பினது நிமித்தம் வந்த வேதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், ஒரு சவுலுக்காக பயந்து பயந்து ஓடி எங்கெல்லாம் ஒழிக்கணுமோ அந்த இடங்களில் எல்லாம் ஒழித்து கொண்டான். சிக்கலாக்கி கொடுத்தார்கள். அந்த இடத்துல இப்படிப்பட்ட போராட்டம் வந்தது. ஆனால் அவன் அதை நினைத்து கூட பார்க்க முடியல. அவனால தாங்க முடியாத ஒரு போராட்டம், தாங்க முடியாத ஒரு பிரச்சனை, தாங்க முடியாத ஒரு சோதனை அவனுடைய வாழ்க்கையில வந்த போதிலும் அவன் கர்த்தரை நோக்கி பார்த்தான். பல மனிதர்களை நம்பினான், கூட இருந்தவர்களை நம்பினார்கள். கூட இருந்தவர்கள் கூட அவனை கல்லறியும்படி வகை தேடினார்கள். கல்லறிந்து இவன் எப்படியாவது கொலை செய்து விடலாம் என்ற வகை தேடினார்கள். ஆனா தன் மனதை திடப்படுத்தி கொண்டவனாக தேவ சமூகத்துல வைராக்கியம் உடையவனாய் காணப்பட்டான். கர்த்தருடைய வல்லமை தரித்து கொண்டவனாக, ஏகத்தை தரித்து கொண்டவனாக, கர்த்தருடைய வல்லமை பலப்பட்டவனாக கர்த்தரிடத்தில் போய் ஆலோசனை கேட்டது நிமித்தம் அவன் பன்மடங்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். அவனோடு
அவன் போய் எல்லாவற்றையும் அமலேக்கியருக்கு அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்தான்? முறியடித்தான். எல்லாவற்றையும் முறியடித்து வெற்றி பெற்றவனாக கடந்து வந்தான். அடுத்த வசனம் படிக்கலாம். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்துக் கொண்டார். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி, இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். எல்லா ஆடு மாடுகளை தாவீது பிடித்துக்க, ஒரு ஆடு மாடுகளை கூட அவன் விட்டு வைக்கவில்லை. எல்லாவற்றையும் அவன் பிடித்து கொண்டு மிகவும் மகிழ்ச்சியோடு கடந்து வந்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் எதையெல்லாம் நாம் இழந்தோமோ, ஒரு கடன் பிரச்சனை நிமித்தம் அல்லது வட்டி கடத்து நிமித்தம் எல்லாவற்றையும் நாம் இழந்து போயிருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், நாம் இழந்து போனதை மறுபடி பெற்றுக்கொள்ளும்படிக்கு, நாம் இழந்து போன ஜீவியத்தை, ஜெப ஜீவியத்தை மறுபடி உணர்விக்கும்படி, மறுபடி அந்த ஜெப ஜீவியத்திலே வளரும்படிக்கு கர்த்தர் ஒரு தருணத்தை தருகிறார். இந்த தருணத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்றால், இந்த தருணத்துல நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம் என்றால், இழந்து போன மேன்மைகளை கர்த்தர் திரும்ப தருவார். ஈசாக்கு துறவை தோண்டினான். அவன் தோண்டின துறவை ஜனங்கள் வந்து மூடி போட்டார்கள், அதை தூர்த்து போட்டார்கள். அந்த தண்ணீரை பகிர்ந்து கொள்ள முடியாதபடி அந்த துறவை அடைத்து போட்டார்கள். ஆனால் கர்த்தர் அவனை சும்மா விடவில்லை. மறுபடியும் அவன் துறவை தோண்டி அந்த துறவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். திரளான தண்ணீர் கிடைக்கும்படி கிரியை செய்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதமும் குன்றி போயிருக்கலாம், எல்லா மேன்மை குன்றி போயிருக்கலாம். மனிதர்கள் மூலம் வருகிற பிரச்சனைகள் நம்முடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள விடாதபடி, நம்முடைய சுதந்திரத்தை நான் பெற்றுக்கொள்ள விடாதபடி, நம்முடைய மேன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள விடாதபடி பல பிரச்சனைகளை நிமித்தம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா ஈசாக்கு துறவு தோண்டினான். அவனை யாரெல்லாம் எதிர்த்தார்களோ, யாரெல்லாம் அவனை விரட்டினார்களோ, அவர்கள் மறுபடி இவனுடைய வீட்டிற்கு வந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் இவன் விருந்து பண்ணினான். ஆகையால் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய குடும்பங்கள் எல்லாவற்றில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கர்த்தர் உடைத்தெறிய போதுமானவராய் இருக்கிறார். எந்த ஆசீர்வாதம் வேண்டும் என்று நாம் திறப்பிலே நின்று ஜெபிக்கிறோம், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனங்கள் அனைவரும் கர்த்தரை விசுவாசித்து இன்னும் அதிகம் அவரை நோக்கி பார்ப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை தர அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். எந்த அமலேக்கியரை முறியடிக்கணுமோ, எந்த பெலிஸ்தியனை முறியடிக்கணுமோ, அப்பேற்பட்டவர்களை கர்த்தர் முறியடித்து நமக்கு வர வேண்டிய மேன்மைகளை அவர் நிச்சயமா தருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகார பார்த்தீங்கன்னா அவர் வனாந்தரத்தை நோக்கி சென்றார். வனாந்தரத்தை நோக்கி சென்ற ஆகாரே தேவதூதன் கூப்பிட்டான். பிள்ளை சத்தத்தை கேட்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இழந்து போய் விடுவோமோ என்கிற பல போராட்டங்களோடு, பிரச்சனைகளோடு, கஷ்டங்களோடு இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறான், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தரை உண்மையா பற்றி கொண்டோம் என்றால் நம்மை தோல்விடங்களை சந்திக்க விடுகிற தேவன் அல்ல, வேதனைகளை சந்திக்க விடுகிற தேவனும் அல்ல. கஷ்டங்கள் தான் முடிய பரியந்தம் என்று நான் நினைக்கும் போது அந்த கஷ்டத்துல நமக்கு உதவி செய்கிறவர் என் நேசர் கடந்து வருவார். நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் கடந்து வருகிறார். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எந்த மேன்மைகள் வேண்டுமோ, எந்த ஆசீர்வாதங்கள் வேண்டுமோ, எந்த உயர்வுகள் வேண்டுமோ, அந்த நன்மைகளுக்காக நான் காத்திருப்போம் என்றால் நிச்சயமா நமக்கு அது வந்து கிடைக்கும். அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய கரத்துல தருவா. அது எந்த சத்துரு தான் பறித்து வைத்திருந்தாலும் அந்த சத்துரு கையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி, நமக்கு உண்டது எல்லாவற்றையும் விடுதலையாக்கி, ஒரு வச்சை நம்முடைய பிள்ளைகளை சத்துரு அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம், அல்லது நம்முடைய குடும்பத்தை சத்துருவானவன் அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம். வசனம் சொல்லுகிறது அல்லவா, சத்துருக்கள் உன் வீட்டாரே என்று வேதம் சொல்லப்படுகிறது. அந்த சத்துருவை கையிலிருந்து நாம் ஜெபிக்கும் போது, கர்த்தரை துதிக்கும் போது, நாம் ஆராதிக்கும் போது அந்த நன்மைகளை மறுபடியும் கடந்து வர, மறுபடியும் நம்முடைய குடும்பத்தை மீட்டு தர நம்முடைய தகப்பன் போதுமானவராக இருக்கிறார். ஆகியால் இழந்து போய்விட்டோமே என்று வருத்தப்படுகிறதை விட்டுவிட்டு கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்ப்போம் என்றால் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்வோம். தாவீது சொல்லுகிறான், தாவீது பெற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறிதாகிலும் பெரிதாகிலும் குமாரரிலும்
குமாரத்திகளிலும் ஒன்று குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். ஆகையால் தேவச்சனமே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தருடைய அற்புதம் நடப்பதாக, இந்த வார்த்தையின் மூலம் கிரியைகள் நடக்கப்படுவதாக. அவன் எதையெல்லாம் இழந்தானோ ஒரு பெரிதாகலும் சிறிதாகலும் விட்டு வைக்காதபடி எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளும்படி கர்த்தர் அவனை கிருபை செய்தார். எல்லா ஆசீர்வாதங்களையும் அவன் பெற்றுக்கொண்டான். இழந்து போன மேன்மைகளை பெற்றுக்கொண்டான். கர்த்தர் கூடவே இருந்தார். தாவீதோடு கூட இருந்தார். தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தர் மேன்மைப்படுத்தார். இதே போல கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் எவையெல்லாம் இழந்தீர்களோ அதை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். பரிசுத்தம், இரக்கம், கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் உம்முடைய அற்புதம் நடக்கட்டும் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறோம். இழந்து போனவைகளை மறுபடியும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்குரிய காரியமா இருக்கலாம், சூழ்நிலைகளின் காரணமா இருக்கலாம், இல்ல சத்துரு சூறையாடி கொண்டது போனதா இருக்கலாம், எல்லாவற்றையும் கர்த்தர் மறுபடியும் திருப்பி கொடுத்து அவர்களை ரெட்டிப்பா ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம். மரண படுக்கை ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு நீக்கி போடுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஒரு கபாலகுந்தரபோஷியாந்தரே, ஐயோ மரணம் என்னை நெருங்கி விட்டது என்று நினைக்கிற சகோதரனை கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், மரணத்துக்கு உனக்கும் ஒரு அடி தூரமா இருந்தாலும் கர்த்தர் உன் வியாதி படுக்கை இந்த நேரமே நீக்கி போடுகிறார். கர்த்தருடைய அற்புதம் நடக்க போகிறது. கர்த்தர் உன் அதிசயங்களை காண பண்ண போறார். நீ அற்புதத்தை காண்பாய். கர்த்தருக்காய் எழும்புவாய். கர்த்தருக்காய் பலப்படுவாய். கர்த்தருக்கு முடிவு பரிந்தம சாட்சியா இருப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.